மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மேலக்கோட்டையில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டிற்கு கலங்கரை விளக்கமாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தலைவர்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி என்று பெருமிதம் தெரிவித்தார். திருமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், தமிழரசன், நீதிபதி மாணிக்கம் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்போதும் புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையிலே சோலை வந்திருக்கிறது. தமிழகத்தில் பிரிந்து சென்றவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றே உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இந்த சோலைகள் வருகிற போதெல்லாம் கலங்கி நிற்கிற தலைவர்கள் அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர்